கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து மகத்துவமான தேவனை துதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சியேட்டரிலே சில வருடங்களுக்கு முன்னதாக வந்து உங்களோடு கூட இருந்ததை காட்டிலும் சபை வளர்ந்து வருகிறதை குறித்தும் முறையான காரியங்களை நடைபெறுவதை குறித்தும் ஆண்டவருக்குள் மகிழ்கிறேன். பாஸ்டர் சுரேஷை அநேக வருடங்களாக நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய சகோதரரோடு கூட எனக்கு அதிக தொடர்பு உண்டு. ஜெம் சேவாவுடைய சேர்மனாகவே அவர் இருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தை நான் நன்றாக அறிவேன். ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் இப்பொழுது ஆங்கில ஆராதனையும் ஆரம்பித்ததை குறித்து எனக்கு மிகவும் சந்தோஷம். அவர்கிட்ட சொல்கிறேன், அடுத்தால ஹிந்தி ஆராதனை ஆரம்பித்து விடுங்கள், அப்பொழுதுதான் இந்தியா சொல்வதற்கு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை தேவர்களுக்கு கட்டளையிடுவாராக. அதோடு கூட இந்த நாளில் தாய்மார்களோடு கூட சேர்ந்து தாய்மார்களை வாழ்த்தும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேத வசனத்திற்கு உள்ளாக நான் போகும்போது இங்கே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் தாயாக ஆண்டவர் எனக்கு தந்து இப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய்விட்ட என்னுடைய தாயை நினைக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு பிரசங்கியாக நிற்பதற்கு அடித்தளமிட்டவர்கள், அவர்களுக்கு நான் பிரசங்கி ஆவேன் என்று தெரியாது, ஒரு மிஷனரி ஆவேன் என்று தெரியாது. நான் ஒரே ஆண்மகன், முதல் மகன். எனக்கு பின்னதாக 4 சகோதரிகள். ஆனால் நான் 3.5 வயதிலேயே எனக்கு ஜெபக்குமார் என்று பெயரிட்டது நான் ஜெபம் பண்ணி பெற்ற பிள்ளை என்று சொல்லி தான் ஜெபக்குமார் என்று விட்டார்கள். ஆகையினால 3.5 வயதிலேயே என்னை வேதம் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் டீச்சராக இருந்தபடினால the first book I ever read was Bible. ஆமாம், ஆல்ஃபபெட்ஸ் படிக்க முன்னாலேயே நான் படித்தது பைபிளை தான் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதோடு நிறுத்தலை. 5 வயசாகும்போது ஒரு அதிகாரம் வாசா தான் மார்னிங் காஃபியே கிடச்சிது. அதுக்கு பிறகு 7 வயசாகும்போது ஒவ்வொரு சண்டையும் ஒரு அதிகாரம் பாராமல் படிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஹை ஆங்கிலிக்கன் சர்ச், அதனால் ஒரு ப்ரேயர் புக்கு உண்டு. ப்ரேயர் புக்கில் இருக்க ஒரு சுருக்க ஜெபத்தை பாராமல் படிக்கணும். அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து போதகர் என்ன சொன்னாரோ அதுக்கு இங்கே வாந்தி பண்ணணும். அதர்வைஸ் நெவர் ஹேட் மை லஞ்ச். எனக்கு லஞ்ச் கொடுக்கப்படவே இல்லை. என்னுடைய தாய் என்னை அவ்வளவு கடினமாக வளர்த்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் அம்மை நோய் வந்து விட்டது, சிக்கன் பாக்ஸ். அப்படி வந்தபோது என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகி தலையிலிருந்து கால் வரைக்கும் இடமிடாதபடிக்கு எனக்கு அம்மை போட்டு இருக்கிறது. The smallpox was so severe and it was occupying my whole body. என்னை படுக்கையில் படுக்க வைக்க முடியாது. என்னை மணலிலே படுக்க வைத்து அதன் மேலே வாழை இலையை போட்டு அதன் மேலே படுக்க. I was sleeping on the banana leaves. It was so severe. அப்படி இருக்கிற என் இடத்துல அவங்க பசிக்கும். அம்மை வியாதி வந்தவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். நான் கண்ணை கூட திறக்க முடியாமல் காலையில் வந்து எங்கள் அம்மாட்ட, அம்மா ரொம்ப பசிக்குமா, எனக்கு ஏதாவது குடிக்கன்னு சொன்னோன்னே முதல் கேள்வி, டிட் யூ ரீட் யுவர் பைபிள்? பைபிள் ஆஸ்தியா? அன்றைக்கு அப்படி ஸ்ட்ரிக்டாக என்னை வளர்த்ததுனால இன்றைக்கு வேதத்தை போதிக்கிற ஒரு போதகனாக ஆண்டவர் நினைத்திருக்கிறார் என்று நான் ஆண்டவருக்கு என்னுடைய தாயை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். கூடவே இன்னொரு காரியத்தை என்னுடைய அம்மாவை குறித்து சொல்ல வேண்டும். என்னவென்றால், அவர்கள் மறிக்கும் போது நான் இருக்க முடியாத சூழ்நிலை வந்துவிடுமோ என்று நான் முன்னதாகவே உணர்ந்தபடியினால 1 மாதத்திற்கு முன்னதாக நான் தமிழ்நாட்டுக்கு கூட்டங்களுக்கு போகும்போது என்னுடைய தாயை பார்க்க போகும்போது நான் இடத்துல கேட்டேன், அம்மா நான் ஒரே மகன், அப்பா இறந்தது எனக்கு 13 நாள் கழித்து தான் தெரியும். நான் மிஷினரியாக இருந்தேன். எனக்கு செய்தி வர்றதுக்கே 13 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் ஆண்டவரிடத்தில் போகிற நேரத்தில் நான் ஒருவேளை உங்களை புதைக்க முடியாமல் போயிடும், வருத்தப்படுவீங்களா என்று கேட்டேன். அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உன்னை என்னைக்கு ஊழியத்து கொடுத்துனோ அன்னைக்கே பலிபீடத்தில் வச்சுட்டேன்டா, அதுக்கு பிறகு உன்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கலை. That was a fact. She never expected anything from me from the day I stepped out, monetarily or physically or any other way, emotionally. She never expected anything from me. அந்த தாய் எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது உங்களை தேவி விடும் என்பதற்காக என்னுடைய மனைவியும் தாயாக மாறுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தது மாத்திரமல்ல, எனக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் என்னுடைய மனைவி பிள்ளைகள் மேலே கொள்ளைய பாசம் கொண்டு வைத்ததினால் மாத்திரமல்ல, எனக்கும் பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்ததுதான் பெரிதாக இருந்தனால நாங்கள் 4 பிள்ளைகளை எடுத்து வளர்த்தோம்.
ஏனென்று கேட்பீர்கள். they were all thrown to the dogs, thrown to the river. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நாங்கள் எடுத்தோம். என்னுடைய 2வது மகனை அவருடைய தாய் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக நதியில் தூக்க போன அவனை எடுத்து வளர்த்து அவனை 2வது மகனாக மாற்றினோம். என்னுடைய அடுத்த மகளும் மற்ற 2 பிள்ளைகள் இப்பொழுது கல்லூரியில் படிக்கிறார்கள். அவர்களை நாய்க்கு போட்டு விட்டார்கள் தாய். அவை எடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகையினால நானும் என் மனைவியும் 8 பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன். அதோடு கூட மட்டுமில்லாமல் ஏராளமான ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கூடவே அநாதை இல்லங்களிலே நீங்கள் கேள்விப்பட்டபடி 3000 பிள்ளைகளுக்கு மேலாக பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி செய்யும்போது என்னுடைய 2வது மகன் 1.5 வயதில் வியாதிப்பட்டு மரித்து போனான். She was having such a motherly heart, but still she was bold. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவுடைய ஊழியர்களுக்காக பிரசங்கம் பண்ணும்படி 5 நாட்கள் அழைக்கப்பட்டிருந்தேன். மிஷனரிகளை உற்சாகப்படுத்துவதற்காக ஜான்சி என்கிற பட்டணத்தில் உத்தரப்பிரதேசத்தில், அது 400 kilometers from my place. அந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்ட போது 2வது நாள் ராத்திரி ஆண்டவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? நான் சொன்னேன், வீட்டை விட்டேன், அப்பா அம்மா விட்டேன், பீகாரில் வந்து ஒருத்தரும் தெரியாத இடத்துல பசியோடும் பட்னியோடும் தெருவில் கிடக்கிற கீரையெல்லாம் சாப்பிட்டு உமக்காக ஊழியம் செய்கிறேன், நீர் போய் நீ நேசிக்கிறியா? எனக்கு விளங்கிட்டு ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு டிமாண்ட் பண்ணுறாருன்னுட்டு. அடுத்த நாள் காலையில் ஒரு தம்பி வந்து நிற்கிறான். தம்பி செத்து போயிட்டான், அக்கா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் 5 நாளைக்கு அழைக்கப்பட்டேன், 2 நாள் தான் ஆகுது, இன்னும் 3 நாள் இருக்குது. மிஷனரிகள் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறவர்களுக்கு தான் சொல்வதை சொல்லிவிட்டு தான் வர வேண்டும் என்று சொல்லி நான் கடந்து செல்லவில்லை. அது ஒரு ஹோலி ஃபெஸ்டிவல். வட இந்தியாவில் ஹோலி ஃபெஸ்டிவல். நீங்கள் பாஸ்டர் சுரேஷ்ட கேளுங்க, அவர் அங்கே இருந்திருக்கிறாரு. ஒன்றும் கிடைக்காது, கடை எல்லாம் மூடல், ஒரு லேபரும் கிடைக்காது. அந்த நேரத்தில் என்னுடைய மரித்த குழந்தைக்கு ஒரு புது துணி கூட வாங்க முடியவில்லை. ஒரு அட்டை பெட்டியிலே போட்டு என் மனைவியும் கூட இருந்த 2 சகோதரர்களும் தங்கள் கைகளால் குழியை தோண்டி அதிலே பிழைத்தார்கள். நான் வீட்டுக்கு 5 நாட்கள் கூட்டங்கள் முடித்து விட்டு வந்து நான் அவள்கிட்ட கேட்டேன், நான் வரலன்னு உனக்கு கோபமாக இருக்குதா? நீங்கள் வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவும் அப்படி தான். எங்கள் அம்மா சாகும்போது 10 மணிக்கு ஃபோன் வந்தது நைட்டு. என் தங்கச்சி ஃபோன் பண்ணுறா, அம்மா ஆண்டோட்ட போயிட்டாங்க. அடுத்த கேள்வி, நீ வருவியா? நான் சொன்னேன், 1/2 hour கழித்து சொல்கிறேன். ஃபோனை வச்சுட்டேன். அதற்குள்ளே என்னுடைய வளாகத்தில் இருக்கிற சிலருக்கு செய்தி வந்துட்டு உடனே ஓடி வந்தாங்க, ஆனால் இப்போமே கிளம்புங்க, கல்கட்டாவில் கொண்டு வந்து நைட்டை சேர்த்துடுறோம், மார்னிங் 7 o'clock இருக்கிற ஃப்ளைட்டை நீங்கள் பிடிச்சி நீங்கள் சென்னைக்கு போய் அங்கேருந்து மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து போனீங்கன்னா ஃபியூனரலுக்கு போயிடுவாங்கன்ட்டு. நான் ஆண்டவரிடத்தில் போனேன். ஆண்டவரே, நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு முன்னதாக ஒரு தீர்மானத்தை உறுதியாக எடுத்திருந்தோம். பார்க்கல, ஆனால் கடிதத்தின் மூலமாக. ஆண்டவர் போச்சனா தான் போகணும், எங்கேனாலும் சரி. அது நான் உதாரணமாக அந்த கடிதத்தில் எழுதினேன். நாம் வட இந்தியாவில் இருக்கிறோம், 3000 kilometer தூரத்தில் இருக்கிறோம். ஒருவேளை உன் தாயோ தகப்பனோ இறந்து விட்டால் ஆண்டவர் போகக்கூடாது என்று சொன்னால் போக மாட்டோம். அதற்கு ஒத்துக்கொண்டால் என்னை திருமணம் செய்ய என்று நான் எழுதியிருந்த கடிதம் எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்தில் வரும். ஆகையினால வெளியே போய் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் ஒரே பையன், என்னை வளர்த்து வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு என் தாய்ப்பட்ட பிரயாசங்களை நான் நினைக்கிறேன். இப்போ நான் போகணுமா? 20 நிமிஷத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட, எது முக்கியம்? உங்களை யாரையும் நான் குற்றம் சொல்லப்படுதோ அப்படிப்பட்ட காரியத்திற்காக இது சொல்லவில்லை, நான் நடந்து கொண்டது காரியத்தை சொல்கிறேன். எது முக்கியம்? அடுத்த நாள் 45 யங் பீப்புளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். நாங்கள் இருக்கிற இடத்துல உடனே டிவிக்காரன் வந்துடுவான், உடனே போலீஸ் வந்துடும். ஆகையினால அந்த பிள்ளைகள் சொல்லியிருந்தாங்க, அங்கிள் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் நான் மாஸ்கோவில் 950 போதகர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த ஒரு போதகர்கள் கூட்டத்தில் பேச வேண்டும். ரஷ்யாவில் நான் பல முறை போயிருக்கிறபடினாலே சைபீரியாவில் இருந்து கூட வந்திருந்தார்கள், மாஸ்கோவுக்கு பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து வந்திருந்தார்கள், பலர் வந்திருந்தார்கள். என்றால் நான் ரஷ்யாவில்
3 தடவைகள் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கும் ஒரு சின்ன அசைவை தேவன் உருவாக்குவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். ஒரு தடவை நான் சைபீரியாவில் பேசி கொண்டிருக்கும் போது உலன் உடே என்கிற ஒரு பட்டணத்தில் பேசும்போது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு 3 பேரை மாற்ற வேண்டியிருந்தது. என்றால் பாதி பிரசங்கத்திலே அழுது அங்கே உழுந்து விடுவார்கள். அடுத்த பேரை மாற்ற வேண்டும். அடுத்த 3 பேரை நான் டிரான்ஸ்லேஷனுக்கு அவர்கள் உணர்த்துவிக்கப்பட்டு அழுது கரைந்ததை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு அசைவை தேவன் உண்டாக்கியிருந்தபடியினாலே அந்த கூட்டத்திற்கு எல்லாரும் வருவார்கள். அதில் இப்பொழுது ஒருவேளை அவருடைய பெயரை எடுத்தால் மற்றவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ரவி சகரியாஸும் நானும் தான் பிரசங்கியார். ரவி சகரியாஸ் இந்த நாட்களில் அவரை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த நாட்களில் அவரை குறித்து என்னுடைய சிங்கப்பூர் நண்பர் சொல்கிறார், ஜெபக்குமார் நீ கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்றால் ரவி இஸ் நாட் வெல், ஹீ இஸ் கம்மிங் பட் ஹீ வில் ப்ரீச் 4 daysல ஒரு நேரம் அல்லது 2 நேரம் தான் பேசுவார், மீதி எல்லாம் நீ தான் பேசணும், வராமல் இருந்துடாத, இங்கே அம்மாவை புதைக்கவா, அது முக்கியமானு சொல்லி ஆண்டவர் கேட்டதுனால 20வது நிமிஷத்தில் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நான் வரலம்மா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். என்னுடைய தங்கை சொன்னாள், நீ வரமாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா மதித்தேன், நேசித்தேன், ஆனர் பண்ணேன். ஆனால் என்னுடைய தாய்க்காக நான் ஆண்டவரை 10 மடங்கு ஸ்தோத்திரம் செய்வேன் என்றால் ஆல்டரில் வச்ச நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கூட அசையாமல், அதை பற்றி என்னடா செத்த பிறகு நீ வந்த என்ன வரலன்னா என்ன, அதை நான் பார்க்கவா போகிறேங்கிற அந்த தெளிவோடு கூட இருந்த தாய். என்னுடைய மனைவியும் அப்படித்தான். என்னுடைய மனைவியுடைய தாயையும் குறித்து நான் சொல்லிவிடுகிறேன். என்னுடைய மனைவிக்கு தம்பி ஒரு ஃபயர் ஆஃபீஸராக இருந்தான். திருவண்ணாமலையில் இருந்தான். அவனுக்கு திருமணம் ஆகும்போது அவன் பயங்கரமான நாஸ்திகன். அவன் தன்னுடைய சொந்தக்காரர் வீட்டில் வளர்ந்தபடியினால அவன் நாஸ்திகனாகவே இருந்தான். அவனுக்கு 3 குட்டி பிள்ளைகள். திடீரென்று நான் 15 நாட்களுக்கு தென்னிந்தியாவில் ஊழியம் செய்ய வரும்போது அவன் ஒரு நாள் வந்து, நாங்கள் பீகாரில் வந்து இறங்கின உடனே எனக்கு ஃபோன் பண்ணுகிறான், அத்தான் கொஞ்சம் வந்து என் பிள்ளைக்கு ஜெபித்து விட்டு போங்கள். நான் உனக்கு எப்பண்டா கடவுள் நம்பிக்கை வந்ததுன்னு கேட்டேன். அவன் திருவண்ணாமலையில் இருந்தான். அப்பொழுது அவன் சொன்னான், வாங்க என் பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வருது, என்னால் தாங்க முடியல, வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ராத்திரியோடு ராத்திரியாக நான் பஸ்ஸை பிடிச்சி திருவண்ணாமலையில் போய் காலையில் போய் இறங்கினேன். அவன் கண்ணீரோடு கூட பிள்ளை துடிக்குது, ஃபிட்ஸில் துடிக்குது. 2 வயது 2.5 வயது பையன், அதற்கடுத்தால 3.5 வயது, அதற்கடுத்தால 4.5 வயது, 3 பிள்ளைகள். நான் சொன்னேன், ஒன்றை பிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வியாதி அனுமதிச்சிருக்கிறாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இப்பொழுது உடனே சுகம் சொன்னேன். அவன் முதல்ல என்னைய பிடிக்கன்னா எனக்கு தானே ஃபிட்ஸ் வரணும், பிள்ளைக்கு எதுக்கு ஃபிட்ஸ் வருது அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஹீ இஸ் யுவர் டிலைட். 2 பொம்பளை பையன், ஒரு ஆண்பள் பிள்ளை. ஹீ இஸ் யுவர் டிலைட், தட்ஸ் வை காட் ஹஸ் அலௌட் தட். நீங்கள் ஏற்றுக்கொள். உடனே சரியானா ஒரு அரை மணி நேரம் பேசின பின்பு கண்ணீரோடு கூட முழங்கால ஆண்டவரே என்னை மன்னியும், உம்மை மறுதலித்த துரோகினான் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா. பிள்ளை அன்றைக்கி சரியாக போச்சு, இன்றைக்கி வரைக்கும் சரியாக இருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, 2 வீக்ஸில் நானும் என் மனைவியும் கூட்டங்களை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்து அடுத்த நாள் பீகாருக்கு போக வேண்டும். ஃபோன் வருகிறது இரவில், ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனான். I was so happy one side because I led him to the Lord just 2 weeks before. He is there. அந்த அஷூரன்ஸ் இருக்குது. அதனால் மனைவியும் நானும் குட்டி பிள்ளைங்களை எடுத்துக்கிண்டு நாங்கள் உடனே போகும்போது வழியில் அவனை ஃபயர் சர்வீஸ்காரங்க கொண்டு வந்தாங்க. சரியான பெட்டி கூட செய்யலை. ஆக அவனை எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்கே போன போது one thing happened. I want to tell you, one thing happened. The whole village near Nazareth, whole village was in tears. Everybody. ஏனென்றால் வாட்ட சாட்டமான ஒரு ஃபயர் ஆஃபீஸர் எப்படி இருப்பானோ அப்படி ஒரு வாட்ட சாட்டமான உருவம், குத்துனா கத்தி இறங்காது அப்படி இருந்தமே திடீர்னு மரித்து போனான் என்பதை, குட்டி பிள்ளைகள் 3 இருக்கிறது, பேதை மனைவி,
அந்த நேரத்தில் உடனே புதைச்சிட்டு, ஏன்னா அந்த பாடியை அவங்க சரியாக அனுப்பலை, ஃபயர் சர்வீஸ் காரங்களே சரியாக அனுப்பலை. புதைத்து விட்டு நான் சாயங்காலம் புறப்பட வேண்டும், எங்களுக்கு சென்னை வந்து ட்ரெயின் பிடிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்னுடைய மாமியார் இடத்துல, உங்கள் மகளை விட்டு போகிறேன், 2 வாரம் உங்களுக்கு இருந்து ஆறுதல் சொல்லட்டும், ஏனென்றால் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறீர்கள். Let us stay back and comfort you and help you. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய துக்கம் எங்களோட இருக்கட்டும் தம்பி, உங்கள் ஊழியத்துக்கு ஒரு நாள் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். Such a godly parents brought us and we are missionaries there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தாய் உள்ளம் பரிதபிக்கப்படுற, ஆனால் ஆண்டவருடைய கோணத்தில் பார்க்கிற தாய்களை எனக்கும் என் மனைவிக்கும் தந்து, என் மனைவியும் அப்படி மாற்றின அப்படின்னால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இட் வாஸ் நாட் ஈஸி. ஏனென்றால் என்னுடைய மனைவி தூக்கி போட்ட பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருவா. உடனே ஒரு தடவை 3 பிள்ளைங்க, ஒன்று ஆஸ்பத்திரியில் குப்பத்தொட்டியில் இருந்தது, இன்னொன்று எறும்பு கடிச்சிக்கிட்டு இருந்தது ஒரு சின்ன ஓட ஓரத்தில், அடுத்த பிள்ளைய இன்னொன்று தெருவில் கடந்தது. 3 பிள்ளைங்க ஒரே நேரத்தில். 21 days my wife didn't sleep at all. That is the love of the mother. தான் பிள்ளைங்க இல்லை, ஒரே படுக்கையில் வச்சு 21 நாள் தூங்க முடியாது. ஏன்னா இது அழுதுன்னா அது தூங்கும், அது தூங்குனா இது அழுதும், அது பால் கேட்டுக்கும் போது இது கக்கா பண்ணும். It was not an easy thing. But I saw a real mother's heart there. அதில் தான் திடீர்னு ஒரு பிள்ளையை பார்த்து இது நம்ம வச்சுக்கலான்னு சொன்னா, cute girl, she was a prophetess to us. அவள் சொன்ன ப்ராஃபஸி அப்படியே நிறைவேறினதை நாங்கள் பார்த்தோம், எல்லாத்துலேயும் பார்த்தோம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம். ஆனால் அவள் ஆண்டோட்ட போகும்போது we sent her like a queen. அவளை இழந்தோம். அந்த இழப்பு போதாதுன்னுட்டு நான் வேண்டவே வேண்டாம் பிள்ளைங்க இனிமேல் வேண்டான்னு சொன்ன போது மறுபடியும் 2 பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறதுக்கு என் மனைவி தாய் உள்ளம் கொண்டு அவள் தவிக்கும் பிள்ளைகளை ஏந்துகிறவளாக மாதனாக்கி எடுத்து ஆண்டவருக்கு நான் கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். I appreciate every mother who's got a great love for their own, not only for the own, for the people, those who need help. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை ஆராதனையில் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் கருத்த கிருபை நினைக்கிறேன். நான் இங்கே வரும்போது எனக்கு பத்மா முதலியார் என்கிற அந்த ஊழிய சகோதரி என்னோடு கூட நல்ல உறவில் இருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு மெயில் அனுப்பினார்கள். பிரதர், அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அங்கே நிறைய இந்தியர்களுக்கு ஆட்டம் கண்டு போய் நிற்கிறாங்க, அவங்க பேஸே ஆடும் போல் இருக்குது, க்ரீன் கார்டு கிடச்சவங்க கூட நிற்பாங்களா இல்லையான்னு பயந்து போயிருக்கிறாங்க, கொஞ்சம் தைரியப்படுத்தி விட்டு வார்கள் என்று அவர்கள் என்னை கொண்டு வேண்டிக் கொண்டார்கள். சாதாரணமாக எப்பொழுதும் அவர்கள் என்னை பார்த்து சொல்வார்கள், போய் கொஞ்சம் போடுன்னு போட்டுட்டு வாங்கண்ணே, அப்படி தான் எழுதுவாங்க. ஏன்னா பிரசங்கம் கொஞ்சம் போடுன்னு போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை சொன்னாங்க, போய் அவங்கள கொஞ்சம் பலப்படுத்திட்டு வாங்கண்ணே, அவங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு வாருங்கள் என்று சொன்ன போது, யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய ஏராளமான செய்திகளை கேட்கிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் if you want to hear more, 1500 messages are in YouTube in Tamil, Hindi and English. You can hear my messages in YouTube. ஆனால் நாங்கள் இங்கே இருந்து அடுத்த உடனே எல்லாரையும் சந்தித்து பேசுறதுக்கு ஆசை. ஆனால் முடித்த உடனே நான் இங்கேருந்து கிளம்பணும். அப்போ தான் சாயங்காலம் ஃபீனிக்ஸில் பேச முடியும். நாங்கள் we have to catch a flight and travel 2.5 hours the flight and then reach there for the evening meeting. இந்த நாள்லையும் கூட 2 ஆராதனைகள் இங்கேயும் அங்கேயும் கலந்து கொள்வதற்கு இந்த 78 வயசுலையும் தேவன் எனக்கு பலப்படுத்தியிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சார்ந்தேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணிலிருந்து
நின்று மீண்டும் வாருமே. மன்னோரம் எம்மை தன்னோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Upon whom you trust, that is my theme for this day. Upon whom you trust. உங்கள் ஊர் டாலர்லே போட்டு வச்சுருக்காங்க, we trust in God. ஆனால் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. Every dollar has got a big inscription says we believe, we trust in God. But there is a possibility of trusting God, trusting things, trusting people in many ways. அநேக நேரங்களில் நம்முடைய பார்வை மனிதர்கள் மேலே விழுந்து விடுவதற்கோ அல்லது தன்னையே நம்புவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. I always used to tell the young people, trust in the Lord, do you mean that? என்று அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லுவது உண்டு. வேகமாக இந்த நேரத்தில் சில வசனங்களை மாத்திரம் காட்டி கொடுத்து விட்டு அதனுடைய இறுதியில் மாத்திரம் கொஞ்சம் உங்களை ஆண்டவருக்குள் ஆழமாக வேர்பிடிக்கவும் ஆண்டவருக்கென்று செயல்படுகிறவர்களாக மாற்ற நான் முயற்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார். வாசிக்க கேட்ட வசனத்தில் நாம் சேர்ந்து வாசித்த வசனத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 20, Psalm 20. Psalm 20ல அங்கே சிலருடைய காரியத்தை குறித்து தாவீது ராஜா அழகாக சொல்கிறான். வாசிக்கலாம். 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அடுத்த வசனம் பார்த்துடலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். There is a possibility of putting your trust on the chariots and horses. அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். அநேக நேரங்களிலே நாம் நினைப்பதெல்லாம் என்ன, நாம் ரதங்கள் மேல் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த வாகனங்கள் அல்லது அந்த கிடைத்திருக்கிற அந்த பொருட்கள் மேலேயே அல்லது கிடைத்திருக்கிற நமக்கு வீரியத்தையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய டிகிரி மேலேயே நமக்கு நம்பிக்கை உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராமநாதபுரத்துக்கு அருகிலே உள்ள சிறிவல்லிபுத்தூர் என்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாக என்னை ஒரு இரவுக்கு மாத்திரம் போகிற வழியிலே பிரசங்கம் பண்ணிவிட்டு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆகையினால 3 நாட்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிக்கொண்டு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பெரிய ஊரில் பெரிய கூட்டத்தில் பேசுவதற்கு போகிற நான் வழியிலே ஒரு ராத்திரி மாத்திரம் அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் எடுத்து செல்லப்பட்டேன். There I had an opportunity to preach to the villagers even though it was delayed late nightல எல்லாரும் காத்திருந்தார்கள். பிரசங்கம் பண்ணின பின்பு என்னை ஒரு வீட்டுக்கு சாப்பிட கொண்டு போனார்கள். சாப்பிட கொண்டு போன அவர்கள் தன்னுடைய காரில் என்னை கொண்டு போகும்போது நான் அவர் சகோதரத்தை கேட்டேன், எப்படி ஆண்டவருக்குள் வந்தீர்கள் என்று. அவர் சொன்னார், வீட்டுக்கு வந்து பாருங்கள் அண்ணன், வீட்டுக்கு வந்து பாருங்கள், கம் ஹோம் அண்ட் see how we were brought. ஏனென்றால் அவர் ஒரு இந்து மதத்தில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவருடைய மனைவியும் கூட இருந்தார்கள். ரொம்ப உற்சாகமான தம்பதியர்களாக இருந்தார்கள். அந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட பாதி நிலங்கள் அவர்களுக்கு சொந்தம். பெரிய தென்னந்தோப்பு உண்டு, பெரிய வியாபாரம் உண்டு. அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு என்னை சாப்பாடுக்கு கொண்டு போகும்போது ஒன்று சொன்னார்கள், எங்கள் வீடு ரொம்ப பாக்கியம் உள்ளது, அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நீங்கள் கொண்டு வந்தீங்களே என்று சொல்லி நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி ராத்திரி பிந்தி நேரமாகிவிட்டது, 10:30 மணி ஆகிவிட்டது. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 10:30. ஆனால் அவர்கள் வீட்டுக்குள்ளே நான் போகும்போது, உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க 2 பேர் கண்ணிலையும் கண்ணீர் வந்துச்சு. ஆனால் சிரித்து கொண்டே சொன்னாங்க, வந்து பாருங்க அண்ணன், என் பிள்ளைங்க உங்கள் செய்தி மட்டும்தான் கேட்பானுங்க, எனக்கு விளங்கலை. They listen to your messages only.
24/7 they listen to your messages only. They don't like others. மற்றவங்க பிரசங்கத்தை அவங்க கேட்குறதே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்து வேற ஆர்தே அப்படின்னு கேட்டேன். என்னை ஒரு ரூமில் கொண்டு போனாங்க. அங்கே ஒரு பெரிய டிவி மாட்டியிருந்தது. அந்த 2 பிள்ளைங்களும் வாலிப பிள்ளைகள், டீனேஜர்ஸ். One was 17 years, another was 15 years, totally handicapped. பிறந்ததில் இருந்தே கை கால்கள் முடமா, இடுப்பு நிற்கக்கூடாதுதான். அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, சிரிக்க தெரியும். என்னை கண்ட உடனே 2 பேருக்கும் பயங்கர உற்சாகம். பெட்டில் இருக்கிறவங்க அப்படியே துள்ளி 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 என்னைய பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. என் கண்ணிலையோ கண்ணீர் தாராளமாக வருது. 17 years old and 15 years old. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் 2 பேரும் ரிலேட்டிவ்ஸா? Because usually the biologically if they are related the children will be handicapped. அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, அந்த பெரிய பணக்காரர் சொன்னார், she is from another area where they are also very big people, they have big money. அப்போ நான் கேட்டேன், இன்னொன்று, உங்களுக்கு இவ்வளோ பிள்ளைங்க தானா? அவங்க ஒரு பிள்ளையை கொண்டு வந்தாங்க வீல் சேரில், அதுவும் ஹேண்டிகேப்ட், அது பொம்பளை பிள்ளை. ஷீ குட் சிட் ஆன் த வீல் சேர். இந்த 2 பேரையும் படுக்க தான் வைக்க முடியும், அந்த பிள்ளையை மட்டும் வைக்க வேண்டாங்க. எனக்கு இருதயமே நொறுங்கி போச்சுது. நான் அவங்க கண்ணீரோடு கூட நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் போலியோ பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நாங்கள் 600 போலியோ பிள்ளைங்களை எடுத்து அவங்கள நேராக்கி இன்னைக்கு ஊழியக்காரங்களாக, ஆஃபீஸர்ஸாக, இன்ஜினியர்ஸாக மாற்றிருக்கிறோம். ஆகையினால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் இந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய முடியுமோன்னுட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி ஆண்டவர்கள் வந்தீங்கன்னு கேட்டேன் இல்லையா. இந்த பிள்ளைங்க இப்படி பிறந்ததுனால தான் எனக்கு விளங்கலை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வைதீக இந்திய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், பயங்கர வைதீக இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஆனால் நாங்கள் திருமணமான போது எங்களுக்கு முதல் குழந்தை இப்படி இந்த கோலத்தில் பிறந்ததை பார்த்தோன்னே அநேக மந்திரவாதிகளை கூப்பிட்டோம், அநேக பூஜாரிகளை கூப்பிட்டோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட பிறந்திருக்கு, எதையாவது சொல்ல முடியுமா? மந்திரவாதிகள்லாம் சொன்னாங்க, இது பழைய சாபம், ஆகையினால உங்களுக்கு இப்படி தான் பிறந்திருக்கு, இந்த சாபம் போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்கும் சில கட்டளைகளை கொடுத்தார்கள். இவ்வளவு ஆடு வெட்டணும், இவ்வளவு கோழி வெட்டணும், இவ்வளவு இரத்த பலி செலுத்தணும் அப்படிலாம் சொன்னாங்க. மறுபடியும் அந்த சகோதரன் சொன்னார், மறுபடியும் என் மனைவி கர்ப்பவதியானாள், இப்போ இவ்வளவு பலி கொடுத்துருக்கோம், இவ்வளவு கோடி கட்டியிருக்கோம், நிச்சயமா எனக்கு நல்ல பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு காத்திருந்தா எக்ஸாக்ட்லி தி சேம் அகைன் a handicapped child. எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அந்த பூஜாரிகள் விடலை, அந்த மந்திரவாதிகள் விடலை. நடந்த காரியத்தை அப்படியே சொல்லுகிறேன், நீங்க இந்த குடும்பத்தை இன்றைக்கும் சந்திக்க முடியும். அப்போ அவங்களுக்கு ஆசையா அந்த பூஜாரிட்ட போய், என்னையா நீங்க சொன்னபடிலாம் எவ்வளவு பலி கொடுத்துட்டோம், எவ்வளவு மந்திரம் செஞ்சிட்டோம், ஏன் இப்படி நடக்கல அப்படின்னு சொன்னபோது அந்த பூஜாரி சொன்னாராம், இன்னொரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க, ஆனால் அது ரொம்ப கடினமான சான்ஸு. என்ன, கற்பந்தரித்த நாள் முதல் உம்முடைய மனைவி கருவூலத்தில் போய், அதாவது சாமி வைக்கிற அறையில் போய், she must be naked all through. Can you just imagine? ஒரு தாய்க்கு தன் நல்ல பிள்ளை கிடைக்காதாங்கிற ஏக்கத்தில் அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு ரொம்ப வெக்கமாக தான் இருந்தது, வீட்டில் இருக்க யாராவது அந்த கருவூலத்தில் இருக்க திரையை அப்படி விளக்கிட்டு உள்ள சாப்பாடு கொடுப்பாங்க. நான் 9 மாதங்கள் முழு நிர்வாணமாக தான் இருந்தேன். பிள்ளை பிறந்த போது அதுதான் இந்த பிள்ளை, இவளும் ஹேண்டிகேப்ட். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, எப்படி இருக்கும் பிள்ளைய ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும். இதுக்கு மேலே அடுத்த லெவலில் நாங்கள் போய் என்னையா செய்ய முடியும்னு நினைக்கும் போது தான் யாரோ ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து, அம்மா
இந்த பிள்ளைங்களை பார்க்குறீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு உங்களுடைய 3 பிள்ளைங்களும் இப்படி இருக்குது, இவ்வளோ தென்னந்தோப்பு இருக்குது, இவ்வளோ நிலம் இருக்குது, இவ்வளோ வயல் நிலம்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற எல்லாம் இந்த பூமியோட அழிஞ்சிரும். அழியாத நித்திய ஜீவனை தேடுங்க, அதுதான் உங்களுக்கு நிலவரம்னு சொல்லி அழுகையோடு கண்ணீரோடு ஒரு வயதான தாய், ஏழை தாய் வந்து சுவிசேஷத்தை எங்களுக்கு சொன்னாங்க. என் மனைவி முதல்ல ஏற்றுக்கொண்டா. எனக்கு ஏற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லை, அவளை அடித்தேன். அவள் சொன்ன, நீங்கள் அடித்து என்ன பிரயோஜனம், நமக்கு தான் பிள்ளை மாறப்போதா, நீங்களும் நம்பி பாருங்களேன், ஒருவேளை அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்து கொள்ளலாமேன்னு சொல்லி அந்த நித்திய ஜீவனுக்கு அங்கே உப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவர் அழிஞ்சோடனே எங்களை அறியாத தெய்வீக சமாதானம். இந்த 3 பிள்ளைங்களும் இந்த நிலைமையில் இருந்தாலும் we are so happy. அன்னையிலேருந்து யாரோ அந்த பாட்டிமா தான் உங்கள் சீடியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு டிவியை வாங்கி இதை போட்டால், உங்கள் டிவியை பார்த்த நாள்லேருந்து நாங்கள் என்னெல்லாமோ கார்ட்டூன் டிவி கொண்டு வந்து பார்த்து காட்டுறோம், இப்போ கேம்ஸ் கொண்டு காட்டுறோம். அதெல்லாம் பார்த்தானா அழுவானுங்க, ஒரு 2 பேரும் ஓன்னு அழுவானுங்க. உங்கள் சீடி போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்க, நான் கேட்டேன், யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன், உலகம் முழுவதும் பார்த்துருக்கேன். கனடாவில் பார்த்துருக்கேன், இந்தியாவில் பார்த்துருக்கேன், சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன், எல்லா நாட்டிலும், ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்வாரி பாட்டு ரொம்ப பிடிக்குமே. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? அந்த நேரத்தில் தம்பி வந்து கொஞ்சம் வாசிங்க. நான் ஒரு பாடல் எழுதுனது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் பாடலாமா இருக்கும். அந்த பாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி களைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். உம்மை என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். இந்த பாட்டை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர்ன்னு சொன்னி அந்த 2 பையன்கிட்டையும் கேட்டாங்க, அங்கிள் வந்திருக்கிறாரு, அவர் பாட்டு பாட சொல்லணுமான்னு சொன்னோடனே அந்த 2 பசங்களும் ஒரே நேரத்தில் வித்தவுட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், பேச தெரில, கல்வாரி பாட்டு வைக்க சிலுவையை காட்டுறான். ஐ ஹேட் டு சிங் திஸ் சாங் ஃபார் தெம். முடிச்சிட்டேன்னா முழு பாட்டையும் பாடினேன், 3 கவி. உடனே மறுபடியும் சொல்கிறாங்க, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் அங்கிள், 2வது கவி. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது உம் திருமுகம் காண நாதா உம் சிநேகம் பெருகட்டி மென்னில் என்னை காணுவோர் உம்மை காணட்டும். பல வருடங்களுக்கு முன்னதாக, கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னதாக நான் எழுதின அந்த பாடல்.
நான் மறுபடியும் அந்த கவியை பாடிட்டு அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பிள்ளைங்கிட்ட. ஏன்னா அவங்க தித்திக்கு பேசுகிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் விளங்கிச்சு. என்னை காணுவோர் உம்மை காணட்டும்னு சொல்கிறாங்களே, அதை மறுபடியும் சொல்கிறாங்க. Even today, if I remember that scene, it brings tears in my eyes. ரெண்டு காலம் விளங்காது, கையும் விளங்காது. They couldn't sit properly on the bed, but their faces were like angels. Their faces were like angels. அவங்க கேட்டுக்கொண்டதெல்லாம் என்னை காணுவோர் உம்மை காணட்டும். உடனே அந்த சகோதரன் சொன்னார், ஒரு காலத்தில் என்கிட்ட இருந்த வேலை ஆட்கள் மட்டும் 250 பேர் வயலில் வேலை செய்கிறவங்க. 250 people were working in my field. I was thinking I am like a jamindar here. எங்கள் தோட்டத்தில் 1500 தென்னை மரம் இருந்தது. 1500 coconut trees were there. And I was so proud of those things. But God broke me. God broke me. God broke me. And I accepted the Lord. இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 20ஆம் சங்கீதம் 7வது 8வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுவோம். தம்பி, I need you some more time. You can take a chair and sit here. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். In word standard, in man standard, in human standard, they may be defeated parents, but in God's standard they stand so tall. அப்பதான் கூட வந்த தம்பி சொன்னாங்க, they spend the whole money for this one day meeting from their purse. What a joy to have God as the trustor. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 44 சங்கீதக்காரன் இன்னும் அழகா ஒரு காரியத்தை சொல்றான். 3வது வசனம், verse 3. அவர்கள் தங்கள் பட்டயத்தாலும் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால். What a words we have. Their sword, their bow, it didn't save them. அவர்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. They didn't inherit. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. என்ன வாசிங்க சிஸ்டர்? நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால். ஆமா, the only thing is, நாங்க உங்க மேல பிரியமாய் இருந்தோமா இல்லையா, நீர் அவர்கள் மேல எங்க மேல பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. What a declaration it is. What a declaration it is. இன்னைக்கு நீங்க இந்த தேசத்துல வந்திருக்கீங்க. Praise God for that. God has brought you over here because of your good education you received, because of your parents. But I want to tell you, your high education may not help you, and you must come to the presence where you will feel the love of God. My dear young people, you have a chance to read in good universities. Praise the Lord for it. The privilege was not available for many people, but God has got special love for you, and you are in a very good university to get the highest education possible. Your parents may be spending money, dollars after dollars, but you understand, if you want to stay here,
get rooted here. His face must shine on you. அவருடைய முகம் உங்கள் மேலே பிரகாசிக்கணும். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும். 3 million people left Egypt. But my Bible says in 1 Corinthians 10th chapter, they didn't enter into Canaan. Only 2 people. For me it is 3, including the high priest, Joshua and Caleb. அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ எல்லாரும் வனாந்திரத்தை செத்து போனாங்கப்பா. 2 million people, 3 million people, 30 lakhs people died, including Moses, Aaron, Miriam. But how come you came to inherit Canaan? எப்படி ஐயா கானானை சுதந்தரிக்க வந்தீங்க? அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. நம்பர்ஸ் அங்க அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பதினாலாவது அதிகாரம் 14th chapter verse 8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். The secret they understood. When everybody was crying and even rebellion was there visibly, the whole congregation was in tears against Moses, against Aaron, against Caleb, against Joshua. They wanted to kill by stoning them. But in the midst of opposition, in the midst of great tragedy, these 2 could say ஒரே ஒரு வார்த்தை. என்ன 6வது வசனத்தில் அப்படிதான் சொல்லுது, நாங்கள் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். Sometimes there is a temptation to trust on the gold we have. Sometimes we have the trust on our savings. நம்ம சேர்த்து வச்சிருக்கோமே சொத்து, நம்ம சேர்த்து வச்சிருக்கோமே தங்கம், நம்ம சேர்த்து வச்சிருக்கோமே வெள்ளி, அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு நமக்கு டெம்டேஷன் வரும். ஆனால் பெரிய மனுஷனாக இருந்து கிழக்கத்திய புத்திரலாம் காட்டிலும் ஐஸ்வர்யமான இருந்த ஒரு மனுஷன்ட்ட கேட்கலாமா? Turn with me to Job 31st chapter. யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம். Job 31st chapter verses 24 to 28. 24 28 வரைக்கும் வாசிக்கலாமா? நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி கொண்டதும் செல்ஃப் அப்ரிசியேஷன். இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க My dear people of God, if I put my trust on gold and silver and try to appreciate my own efforts, the handwork of mine, if I kiss my hand and say, hey, shabash. If you say that, 28 says, இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அப்படி செஞ்சும்போது என்ன செய்யறோமா? அடுத்தால வாசிருங்க. அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனோ. ஓஹோ, when you say gold, தங்கம் அப்படின்னு சொன்னா அது இன்டைரக்டா ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கு சொந்தம். நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல
திருநெல்வேலி சைட்லாம் தாலி கொடி 15 பவுனில் பெரிய கயிறு மாதிரி போடணும். ஏன்னா அருந்து விழுந்தாதான் புருஷன் போயிடுவான்னுட்டு. அடே அப்பா, அந்த 15 பவுன் போடுறதுக்கு அவங்க என்ன சண்டை போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். They think with தாலி போடுறது நல்லா போன அப்போ தான் மாப்பிள்ளை ஒரு நாள் உயிரோடு இருப்பான். என் மனைவி தாலியை விற்று பல கூட்டங்களை நடத்தினா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்லா உயிரோடு இருக்கேன், கெளிறு மாதிரி இருக்கேன். எங்கள் ஊர் லாங்குவேஜில் சொல்லலாம் கெளிறு மாதிரி இருக்கேன். 78லேயும் நல்லா இருக்கிறேன். எவ்ரிடே ட்ராவலிங், எவ்ரிடே ப்ரீச்சிங், ஐ எம் ஸ்ட்ராங் சார். Let me tell you again, I was a gold medalist. Please understand, I was a gold medalist in engineering. I was working in a company as a tool designer. When I opened my windows, I could see the flights landing and taking off exactly in the same place. என் டேபிள் இருந்து அப்படி திரும்பினா போதும், அப்படி தான் போகும். என் கூட ஒரு பாலாஜின்னு சொல்லி சினிமா உலகத்தில் ஒரு பெரிய கேமராமேன், பாலாஜியோட சேர்ந்து அவர் மஸ்தான் என்கிற ஒரு கேமராமேன் இருந்தார். அவருடைய மகன் எனக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னை அவர் கேலிக்காக பாட்டியான்னு கூப்பிடுவார். நான் எனக்கு இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகிறது அந்த நாளில் இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் உண்டு. அது எப்போது வரும், எப்போது போகும். ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஏர்லி டேஸ். அப்போது நாங்கள் நின்றுட்டு அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவன் சொல்லுவார், பாட்டையா நீர் ஒரு காலம் ஏற மாட்டீர். நான் எதுக்குன்னு கேட்பேன். உங்கள் கையில் ரேகையை நான் பார்த்தேன். அவர் கொஞ்சம் ரேகெல்லாம் பார்த்தவர். மஸ்தான் அவருடைய பையன் ஹசன் சொல்லுவார், உங்கள் ரேகை பார்த்தா இதில் மேலே போகிறதுக்கு சான்ஸே இல்லையா. ஐயா, என் டிகிரியோ என்னுடைய கோல்டு மெடலோ என்ன வயத்தில் my God lifted me, taking into different countries to say that Jesus is alive. My dear young people, there is a possibility of your eyes will be on something else. சில நேரங்களில் நம்மளையே நம்ப வேணும் தோணும். வாசிக்கலாமா? அதே மாதத்தில் மேக மாதத்தில் டைம் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. 2 Corinthians 1st chapter, 2 Corinthians 1st chapter, அங்கே பவுல் எழுதுகிறார் பாருங்க. 8வது 9வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல், யார் மேல நம்பிக்கையா இருக்காம, பெரிய ஊழியக்காரன் இன்டர்நேஷனல் ப்ரீச்சர் தான், எங்க மேல நம்பிக்கை சொன்னா எங்களுடைய பக்தி, எங்களுடைய ஒர்க், மை அச்சீவ்மெண்ட்ஸ், அது மேல கூட நம்பிக்கை வச்சுட்டு no way sir, I am sincere to God. குப்பையில போடு. You are supposed to be sincere to God. You are supposed to be faithful to God. But that is not the qualification to trust on yourself. Please understand. எம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு சில நேரம் வந்துடும். நான் சாதிக்காதா, நான் கட்டின பாபிலோன்னு ஒருத்தன் சொன்னான். அவனுக்கு திடீர்னுட்டு முடியெல்லாம் சிறகா மாறிடுச்சு. 4 காலெல்லாம் நடக்க ஆரம்பித்தான். சாப்பாடு டேபிளில் இருந்தது பெரிய பெரிய விதவிதமான சாப்பாடு, ஆனால் பிடித்தமான சாப்பாடு புல்லு தான். இன்றைக்கு வரைக்கும் பாபிலோனில் இருக்கிற தொங்கு தோட்டம் ஒன் ஆஃப் த 7 wonders of the world இல்லையா? அன்னைக்கே கட்டிட்டான்.
அவன் எப்படி தண்ணியை மேல பம்ப் பண்ணாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் அதிசயம். If you go to Iraq and see, it is wonder. 7 wonderல ஒரு wonder உண்டாக்குன நேபுகாத்நேச்சார் நான் கட்டினதுன்னு சொன்னா போட்டார் ஒரு போடு. மாட்டை போல புல்ல தின்னான்னு போட்டிருக்குது. I cannot put the confidence and trust on me and my devotion, my giving and my sacrifice at all. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம். சில நேரங்களில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்து மேலே வரும். சில நேரங்களில் சொந்தக்காரங்களாம் பெரிய ஆளாக இருக்கான், மினிஸ்டராக இருக்கான் அப்படின்னு வரும். 2 வசனத்தை மட்டும் காத்திட்டு முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். மீகா என்ன புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது 6வது 7வது வசனம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். என்ன சிஸ்டர், ஃப்ரெண்டை நம்ப கூடாதா? வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. யாரு உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவளுக்குன்னா இது யாரு? மனைவியும் நம்ப கூடாதா? அடுத்தால, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறாள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். நம்புறவங்க மட்டும் ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? என்ன சத்தத்தை காணோம்? ஹல்லேலூயா. மனைவி பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துருங்க. மாமனார் மொட்டை அடிச்சிருவாரு, லாபானை பற்றி உனக்கு தெரியாது. Listen sir, listen. Bible says here is a living word which gives us caution. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பவுலே மறுபடி கேட்கலாம். பெரிய பணக்கார வீட்டு பையன், ஷிப்ஸ்லாம் வச்சிருந்தார் அவங்க அப்பா. He had ships. Let us ask that Paul, 1 Timothy 6 chapter 17, 18, 19 வாசிക്കാം. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அதோடு நிற்கல, அடுத்தால நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய எதுக்கு அடுத்தால 18 19 நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அடே திமோத்தி, command, place an order. It is not an option, it's an order. I have money to save people. I have money so that I can win people for the Lord. லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைய Luke 16 chapter 9th verse. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்.
உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். This is what God is expecting from everyone, including Augustine Jabakumar. I was in Switzerland. A friend, he took me to the old people home because his mother was there. Very godly man, but in developed countries, people don't have time to take care of the parents. His mother was in the old people home. அவர் பேர் ஹான்ஸ் லெண்டி. அங்கே 4 பேர் ஒரு ரூமில் இருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு நர்சஸ் 2 பேர் இருந்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற ஒரு நல்ல ஓல்டு பீப்புள் ஹோம் இன் சுவிட்சர்லாண்ட். நான் உள்ளே போன உடனே கமான் ஜெபக்குமாரன் இன்னொரு லேடி என்னையும் வரவேத்தாங்க. என் ஃப்ரெண்டுடைய அம்மாவே நான் பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இன்னொரு லேடி கமான் ஜெபக்குமார், இந்தியன் மிஷனரி. நான் சொன்னேன், ஆன்டி ஹவு டு யூ நோ மீ? ஏய், ஐ ப்ரே ஃபார் யூ எவ்ரி டே. ஹான்ஸ் லெண்டி தான் அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாரு, ஜெபக்குமார்னு ஒருத்தர் இருக்கிறான் பீகாரில் அப்படின்னு. அது ஜெபமான் ஆரம்பிச்சிருக்குது. அந்த அம்மாவும் இந்த அம்மாவும் சேர்ந்து ஜெபம்னால என் பேர் எனக்கு அவங்களே தெரியாது, அவங்க என்னைக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. நான் உடனே இந்த அம்மாவை பார்க்குறத விட்டுட்டு அந்த அம்மாவிட்டு போய் ஒரு சேரை போட்டு பக்கத்தில் உட்காந்து, வாட்ஸ் யுவர் நேம்? எமிலி. எமிலியா? எங்கள் சித்திக்கு தான் பேர் விட்டுருந்தாங்க எங்கள் தாத்தா வீட்டில். சித்தி பேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்ககிட்ட கேட்குறேன், கேன் ஐ நோ அபவுட் யூ? அவங்க சொன்னாங்க, I was born to a great millionaire of Switzerland, only child to my parents. My father had big money, but at the same time he was a very godly man. Every night my mother and father used to kneel down and pray and shed tears for me because she said, I was luxuriously living, spending money like anything. Return home in the midnight, they couldn't control me. என் மகளை ஆண்டவரே பிடிக்க மாட்டீங்களான்னு அழுதுட்டாங்க. நான் இவங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி தான் வீட்டுக்கு போவேன். I was 17. One day I came home late. It was almost 1 o'clock. And they were on their knees taking my name. ஆண்டவரே, touch Emily somehow. கண்ணீர் விழுந்து பைபிளில் விழுந்திருக்கு. I shut my door. ரொம்ப சத்தமாக போட்டுட்டு, இதுங்களுக்கு வேலையே இல்லை கல்லுடுங்களுக்கு. வென்டன் டயர்டாக இருந்ததுனால படுத்தேன். ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கும்போது I had a vision. She said that an angel came and took me to heaven and I saw a beautiful mansion. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. I asked the angel, என்ன angel, tell about this building. This is for your father. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அப்பா வீடு இவ்வளோ பெரிய வீடு இங்கேயும் இருக்குதா? ஓகே, நான் தான் ஒன்லி சைல்டுன்னு நினச்சிக்கிட்டு அவனே என்னை இழுத்துட்டு போகிறான். இன்னொரு கொஞ்சம் தூரம் போகிற உடனே another mansion, beautiful, equally beautiful. இது யாருன்னு கேட்டேன். இது உங்கள் அம்மாவுக்கு. இங்கே புருஷ மஞ்சள்லாம் ஒரே வீட்டில் இருக்க மாட்டாங்களா? இங்கே மனைவி, இங்கே கல்யாணம்லாம் கிடையாது. அவன் தன் காரியத்தை தான் பட முடியும். அப்போ நான் நினச்சேன், அப்பாவும் அம்மாவும் இருக்கிற 2 பேர் வீடு நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அந்த தேவதன்ட்ட கேட்டேன், கேன் ஐ see my place? கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய் ஒரு டெசர்ட் மாதிரி இருந்த ஒரு பிளேஸில் பண்ணி, நத்திங் இஸ் ஹியர். ஏய், எங்கள் அப்பா யங் பார்ட்னர் மீட்டிங்லலாம் சேரலையா? என் பேரை சேர்த்து விடலையான்லாம் கேட்டார். இங்கே அவன் செய்கிற மட்டும்தான் பண்ண முடியும். யூ டிடன்ட் சென்ட் எனிதிங் and we couldn't build anything. எனக்கு நினைவு வந்துட்டு அழுதேன். அப்பா அம்மா கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டேன். சாரி மாம், சாரி டேட், ஐ வாஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் money, your fame and your property, but now I want to serve God. I went to the Bible school. 2 years I was in Bible school. At the age of 19 I reached Africa.
Japakumar, I was a missionary for 35 years in Africa. But I was attacked by mafias many times. As a young girl I went, so I was in danger all the time. And because of that, after 55 years, my people brought me here, but I was weak. I didn't have much food in the jungles because I was walking from one village to another village. I was very weak. And by that time, my father and mother also passed away. And they put me in this old people home. For the past 15 years, I'm here. And she is so happy as well as smiling at me. And she said to me, Japakumar, be faithful to the call until your last breath. That day I understood, whatever I do will reach there. My talents, my money, my opportunity, my efforts, I don't want to expect anything on this world. You can ask Marios, he is with me for the past 25 years. I don't count anything on this earth because I know whatever effort I put for the gospel, whatever I do in His name will be counted there. That is why I wrote a song, and that song is in the YouTube. Time is over, but still I sing that last line which I recently wrote exclusively for ES meetings. And you can go back home and go through these songs. Thevai, thevai, thevai. Thevai, thevai, thevai. தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையாம். உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையாம். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையாம். உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. I see the inner struggle of many God's people in this land. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குது, ஆனால் உலகமும் இழுக்குது. We are tortured between two forces. அதனால தான் தெரிஞ்ச ட்ரை பண்ணிங்க பார்க்கலாம். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. தேவை தேவை தேவை. தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும். கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா. உறவின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே.
உம் கண்கள் என் மேல் படுகிறதே, தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோமையா. ஒரு கூட்டம் சியட்டல்ல, வாங்கோவர்ல இருந்து கூட ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, இன்னொரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஆண்டவரை காண்பிக்கிற மனுஷர்களாக வாழ்ந்துருங்க. You will be a better missionary than me. I was sent to Bihar to touch the Biharis, but you are sent to America to touch nations. நேற்று தான் நான் மரியோஸ்ட சொல்லியிருந்தேன், அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த செக்யூரிட்டி லைனில் நிற்கும் போது ஒவ்வொரு ஃபேஸையும் பார்த்தா ஒவ்வொரு நேஷன் ஒவ்வொரு தேசம் முன்னால் வருது. I tell you friends, in your neighborhood 50 nationals are living. So many people. Yesterday Pastor Suresh அவங்க சிஸ்டர் பியூலாவும் எங்களை கூட்டு போய் இந்திய சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு கொண்டு போனாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு என்னன்னு கேட்டால் கன்னடா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு லைனில் நிற்கிறாங்க. தேர் அட் யுவர் டோர் ஸ்டெப். நீங்கள் அங்கே போக வேண்டாம், இங்கே ஆண்டவர் ஆட்களை கூட்டு கொண்டு உங்கள் வீட்டு முன்னால் நிறுத்தியிருக்கிறார், உங்களோடு கூட வேலை செய்ய வச்சிருக்கிறார், உங்கள் நெய்பர்ஹுட்லேயே உங்களை குடியமைத்திருக்கிறார். They need the Lord. Like that family in Siruvalliputtur. உங்களுக்கு சுகத்தை கூட அவங்க கேட்கல. என் பிள்ளைங்களுக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல அவங்க. No. I was so surprised. சாதாரணமாக பிள்ளைங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஊழியக்காரங்களே. They didn't ask. அவங்க பாடுறாங்களே, இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண நாதாவும் சிநேகம் பெருகட்டும் எண்ணில் என்னை காணுவோர் உம்மை காணட்டும்னு பாடுறாங்களே பிரதர். அது எங்களுக்கும் நடக்கட்டும். அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது எங்களுக்கும் நடக்கட்டும். நான் இப்போ கடைசி லைனை மட்டும் நான் எல்லாரும் பாடணும்னு சொல்ல நினைக்கிறேன். சாரி, ஐம் டேக்கிங் 2 minutes. இது பாடணும்னு நினைக்கிறேங்க. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்து நின்று என்னோடு கூட அந்த லைனை மட்டும் பாடலாமா? உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. பாடலாம். உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. You can lift up your hand and sing. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம். பிரதர்ஸ் அலோன், உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. சிஸ்டர்ஸ் அலோன், you got a beautiful voice. உம்மை காண்பிக்க. Shall we all sing together? உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா.